ஃபில்மிபேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இந்த வீடியோல நாம எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படங்கள் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற ரிலீஸ் படங்கள் பத்தியும். ஏன் அப்டின்னா, இந்த வாரம் வேலண்டைன்ஸ் டே வருது பிப்ரவரி 14. ஸோ அதனால காதலர்லாம் நெறைய பேர் தியேட்டருக்கு வருவாங்க. நம்மளுடைய படத்த இறக்குறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்டின்ட்டு நெறைய நியூ ரிலீஸ் படங்களும் வருது. அதே நேரத்தில ரிலீஸ் படங்களும் சில படங்கள் வருது. ஸோ அது என்னென்ன அப்டிங்கிறத பார்த்தலாம். முதல்ல புது படங்கள் என்னென்ன இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனியுடைய புரொடக்ஷன்ல இயக்குனர் கணேஷ் அவருடைய டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனியுடைய தங்கச்சி பையன் ஹீரோவா அஜய் நடிக்கக்கூடிய பூக்கி திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. பிப்ரவரி 13 ரிலீஸ் ஆகுது. விஜய் ஆண்டனி தான் அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பாடல்கள்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு மாரி ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த காலத்து காதல் ஜென்ஸி கிட்ஸோடைய காதல் எப்படி இருக்கும்? அதெல்லாம் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ற மாரி, கவர்ற மாரி ஒரு படமா அத கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியாச்சு. ஸோ அந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. அதே மாரி இயக்குனர் ராஜமுருகன் இயக்கத்துல இயக்குனர் சசிகுமார், சைத்ரா இவங்களுடைய நடிப்புல ஷான் ரோல்டன் இசையில மை லார்ட் திரைப்படம். அந்த திரைப்படமும் இந்த வாரம் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அந்த படத்தினுடைய ட்ரெய்லரே எல்லாரையுமே கவனிக்க வச்சது. குருசோமசுந்தரம் அந்த படத்துல இருக்காரு. அவருடைய பொசிஷன், சசிகுமாருடைய கெட்டப், இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதல், சசிகுமாருக்கும் சைத்ராவுக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு காதல். பிளஸ் ராஜமுருகன் ஜப்பானுக்கு அடுத்து அவர் படம் பண்றாரு. திரும்ப அவர் ஜோக்கர் பாணியில ஒரு மிக முக்கியமான ஒரு கன்டென்ட்ட இந்த படம் மூலமா பதிவு பண்றாரு. ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புமே கொஞ்சம் இருக்கு. இது தவிர்த்து ஆண்ட்ரியா நடிப்புல தி ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. பெரிய அளவுல அந்த படத்துக்கு ப்ரமோஷனே எதுவுமே பண்ணல. பட் அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் மயிலாஞ்சி அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துக்கு நெறைய பக்கமும் ஒரு பாசிட்டிவான டாக்ஸ்லாம் வர நம்ம கவனிக்க முடிஞ்சது. அந்த மயிலாஞ்சி திரைப்படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய புது திரைப்படங்கள், கொஞ்சம் முக்கியமான திரைப்படங்கள். கட் பண்ணா இந்த வாரம் ரிலீஸ் படங்களுமே கொஞ்சம் ஒரு 3 முக்கியமான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. இந்த ரிலீஸ் கல்ச்சர் அப்படின்றது இப்ப நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு இருக்கறத நாம கவனிக்க முடியுது. ஏன்னா, இதுக்கு விதை போட்டது என்னமோ கில்லி போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியாகி ஒரு சக்க போடு போட்டுச்சு. பட் அதுக்கு முன்னாடியே விண்ணை தாண்டி வருவாயாலாம் ஏதோ ஒரு தியேட்டர்ல ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் தான் அந்த தியேட்டர்ல வந்து பார்க்குறாங்கன்னு தெரியல. விண்ணை தாண்டி வருவாயா அது டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த படம் அப்படி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. கில்லி ஆரம்பிச்சு வச்சது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பெரிய நடிகர்களும் தங்களுடைய படத்த ரிலீஸ் பண்ணணும். அது ஒரு திருவிழா மாரி பண்ணணும் அப்படின்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. படையப்பா ரிலீஸ் ஆச்சு. கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் இப்ப அஞ்சான் ரிலீஸ் ஆச்சு. மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு. இப்ப இந்த வருஷமுமே அ ரீசென்ட்டா மங்காத்தா ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு சிலம்பரசனுடைய சிலம்பாட்டம் திரைப்படத்தையுமே ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப அடுத்ததா வந்து டி. ராஜேந்தர் வந்து அவருடைய படமான உயிருள்ள வரை உஷா திரைப்படத்த பயங்கரமா இந்த காலத்துக்கு ஏத்த மாரி எல்லாமே டெக்னிக்கலா எல்லாமே பயங்கரமா மாத்தி, அந்த படத்த அவர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சத்யராஜ் அவர்களுடைய அமைதிப்படை திரைப்படத்த அவரு ரிலீஸ் பண்றதுக்கு அந்த டீமுமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ பழைய நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய மாஸான ஹிட்டான படங்கள் எல்லாத்தையுமே இப்ப ரிலீஸ் பண்ணி, இந்த ஜென்ஸி கிட்ஸ்க்கு நாம இப்படிலாம் படம் எடுத்திருக்கோம், இப்படிலாம் நடிச்சிருக்கோம் காட்டுவோம் அப்படின்ற மாரி அந்த ஒரு ரிலீஸ் கல்ச்சர இப்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த வாரமும் காதலர் தினத்தை முன்னிட்டு ஒரு 3 முக்கியமான ஒரு காதல் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் இயக்கத்துல அவர் இயக்குனரா அறிமுகமான முதல் திரைப்படம் மாதவன் மற்றும் ரீமா சென் இவங்களுடைய நடிப்புல நம்ம ஹாரிஸ் ஜெயராஜுடைய வைபான ஒரு இசையில வெளியான திரைப்படம் மின்னலே திரைப்படம். அந்த திரைப்படத்த இந்த வருஷம் ரிலீஸ் பண்றாங்க. அதே மாரி இயக்குனர் அமீர் இயக்குனரா அறிமுகமான முதல் திரைப்படம் சூர்யா, லைலா, த்ரிஷா இவங்களுடைய நடிப்புல வெளியாகி ஒரு சக்கப்போடு போட்ட படம் அப்படின்னே சொல்லலாம். மௌனம் பேசியதே அந்த திரைப்படத்தையுமே இப்ப ரிலீஸ் பண்றாங்க இந்த வாரம். அது மட்டும் இல்லாம இயக்குனர் கதிர் இயக்கத்துல அ குணால், சோனாலி, கவுண்டமணி, நாசர் இவங்க நடிப்புல வெளியான காதலர் தினம் திரைப்படத்தையுமே இந்த வாரம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த வாரம் தியேட்டருக்கு புது படங்களும் வருது, ரிலீஸ் படங்களும் வருது. கண்டிப்பா இந்த ரிலீஸ் படங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் மக்கள் காட்டுறத நாம கவனிக்க முடியுது. ஏன்னா, இந்த மாதிரியான சில படங்கள் நம்ம தியேட்டர்ல பார்த்திருக்க மாட்டோம். வழக்கமா நம்ம கேடிவில, சன் டிவில இந்த மாரி தான் இந்த மாதிரியான படங்கள பார்த்திருப்போம். தியேட்டர்ல அந்த படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. குறிப்பா இப்ப காதலர் தினம்லாம் சொல்ல தேவையே இல்ல. ஏன்னா படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாடலும் ஹிட்டு. ரீசென்ட்டா போன வருஷம் காதலர் தினம் படத்துல சத்யன் பாடுன ரோஜா ரோஜா பாட்டுலாம் கூட பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ காதலர் தினத்துக்கு போறவங்கலாம் அந்த பாட்ட பாடி வைப் பண்றதுக்காகவே அங்க போவாங்க அப்டின்லாம் கூட நம்ம சொல்லலாம். அதே மாரி தான் மௌனம் பேசியதே மின்னலே ஹாரிஸ் ஜெயராஜ், அங்க ஒரு பக்கம் யுவன் சங்கர் ராஜா. இன்னொரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த 3 ரிலீஸ் படங்களுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. காதலர் தினத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏ.ஆர். ரகுமான் பயங்கர பீக்ல இருக்கிறப்ப அவர் பண்ணது. யுவன் சங்கர் ராஜா அவரு அப்பதான் வர ஆரம்பிக்கிறாரு. அப்ப மௌனம் பேசியதில பாடல், ஆல்பம் எல்லாமே ஹிட்டு. ஹாரிஸ் ஜெயராஜ் அவரும் மின்னலையில பூந்து விளையாடிட்டு இருப்பாரு. அந்த ஆல்பம் பயங்கர ஹிட்டு. ஸோ இந்த 3 இசை ஜாம்பவான்களுடைய படங்களும் ரிலீஸ் ஆகுது. அப்படின்றப்ப தியேட்டர்ல கண்டிப்பா இது ஒரு கான்செர்ட் மாரி இருக்கும் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். இன்னொன்னு கௌதம் மேனனுக்கும், அமீருக்கும் முதல் திரைப்படம். கதிருக்கு இது 4வது படம்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி ரிலீஸ் படங்கள் முக்கியமா ரிலீஸ் ஆகுது.
இன்னொரு பக்கம் தமிழ் சினிமா வட்டாரத்தில இந்த ரீ-ரிலீஸ் படங்கள் மீதான ஒரு அதிருப்தியுமே நெறைய பேர் சொல்லி நம்ம கவனிக்க முடிஞ்சது. காரணம் வந்து புது படத்துக்கு தியேட்டர் குடுக்கவே மாட்றாங்க. இந்த மாரி ரீ-ரிலீஸ் படங்களுக்கு டக்கு டக்குன்னு குடுத்துடுறாங்க. இது வந்து புது படத்த வந்து கிட்டத்தட்ட சிதைக்கிற முயற்சி மாரி இருக்கு. திரும்ப திரும்ப ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? சரி பெரிய பெரிய ஸ்டாருடைய படங்களுக்கு ஓகே பண்ணாங்க ஓகே. சின்ன படங்களுக்குமே டக்கு டக்குன்னு இந்த மாரி பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாரி சிலருடைய மனக்குமுறல்களையும் நாம கவனிக்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் இதுக்கு தியேட்டர் ஓனர்கள் தரப்புல அவங்க சொல்ற பதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பெரிய படம் எதுவுமே ரிலீஸ் ஆகல மோஸ்ட்லி. இந்த பராசக்தி வந்தது. ஜனநாயகன் வர வேண்டியது. பட் இப்ப வரல. மேபி பிப்ரவரி எண்டு கூட ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாரி ரீ-ரிலீஸ் படங்களுக்கு தான் கொஞ்சம் ஆட்கள் வராங்க. ஸோ அது மூலமா ஆட்கள் வர்றதுனால தான் ரீ-ரிலீஸ் பண்றோம். இன்னொன்னு ஜனநாயகன் இந்த வருஷம் இன்னும் இப்ப வர ரிலீஸ் ஆகல. ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரீ-ரிலீஸ்லாம் இப்போதைக்கு நடந்திருக்காதோ அப்படிங்கிறது தோணுது. ஏன் அப்படின்னா, கண்டிப்பா அது கிட்டத்தட்ட ஒரு 1 மாசத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லா ஓடியிருக்கும். ஏன்னா, கடைசி திரைப்படம் விஜயுடைய கடைசி திரைப்படம். படத்துல பெருசா அரசியல்லாம் வேற பேசியிருக்காங்க. அப்படி இப்படிலாம் சொல்லப்படுது. ஸோ இன்னொன்னு நெறைய புது படங்களுமே ரிலீஸ் பண்ணாம அப்படியே வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க. காரணம் ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும்? டக்குன்னு ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு நமக்கு தியேட்டர் கிடைக்காதே அப்படின்ற சில அச்சமும் சில தயாரிப்பாளர்கள் மத்தியில இருக்கு. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த வாரம் ரிலீஸ் ஆகுற புது படங்கள், ரிலீஸ் ஆகுற படங்களுடைய பட்டியல நான் சொல்லிட்டேன். இதுல உங்களுடைய ஃபேவரைட் இந்த படத்துக்கு நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு நீங்க எந்த படத்த நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க.